நாம் எதிர்பார்த்த 2026 தேர்தல் வரப்போகிறது. இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவர்களும் பற்றி நீ யோக்கியமா நான் யோக்கியமான்னு சொல்லிட்டு மாறி மாறி வந்து உண்மையை போட்டு உடச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதில் முதல் ஆளாக கிளம்பி இருக்கிறது நம்மளோட பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சமீபத்தில் வந்து விஜய் இவ்வளோ கேவலமாக யாருமே பேசினதில்ல. அப்படி என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ போகிற இடத்துலலாம் ஒரு சாகு விழுது, உண்மையாகவே நல்ல சகுனம் தானே அப்படியும், அதே போல் முதல் நீ த்ரிஷா விட்டு வெளியில் வா, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இவ்வளோ அசிங்கமாக தளபதி விஜயை பற்றி யாருமே பேசினதும் இல்லை. இதுக்கு இப்போ வந்து தலைவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதுவும் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியாமல் பேசுறதுக்கு த்ரிஷா பேர் என்ன, ரொம்ப ஊர்வசி மேனகாவா? அது வாயில் அவ்வளோ சீக்கிரமாக வராது. அப்போ த்ரிஷான்னு பர்பஸாகவே மனப்பாடம் பண்ணி பேசிட்டு இப்போ வந்து தெரியாமல் பேசினேன் அப்படின்னு பாரு. இதையும் நம்ம வந்து நம்பிட்டு போகணும். இப்படி ஒரு கேவலமான அரசியலை பிஜேபி பண்ணணும்னு அவசியமா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. அதே போல விஜய் அவர்கள்ட்ட வருவோம். தான் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதலா இந்த வந்து விஜய் நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆக்ரோஷமாக சேலம் மாநாட்டில் பேசுனீங்க. உங்களோட கிட்டத்தட்ட 20 வருடமாக தொடர்ந்து பல படங்களில் 20 வருடமாக நடிச்சிட்டு இருக்காங்க நம்ம த்ரிஷா. உங்களோட நண்பா நண்பீஸில் அவங்களும் முக்கியமான ஒரு ஆள். இப்படி அதுவும் உங்களையும் வேற அவ்வளோ தனி மனித தகவலாம் அவ்வளோ அசிங்க பண்ணியிருக்காங்க. பட் இவ்வளோத்தையும் கேட்டுட்டும் விஜய் நீங்கள் ஏன் வாயை திறக்கவே மாட்டேங்கிறீங்க? என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? பிஜேபி வந்து உங்களை அப்படி என்ன செஞ்சுட்டாங்க? இப்படியே நீங்கள் பிஜேபிக்கு எதிராக எந்த ஒரு கருத்தும் சொல்லல அப்படின்னு சொன்னால் உங்களை வந்து டம்மி பீஸ்ன்னு சொல்லிட்டு அழகா ஒரு லேபிளை ஒட்டிடுவாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நீங்க வந்து இப்ப பிஜேபிக்கு வந்து பூஜா தூக்குல பெரிய பானையவே தூக்கிட்டு இருக்கீங்க. உங்களை தான் திட்டுறாங்க. இப்போவாத நீங்க கருத்தை கொடுக்கணும். அசிங்க அசிங்கமா பேசிட்டு இருக்கிறானுங்க. இதையும் நீங்க கடந்து போறீங்க அப்படின்னா அவங்க எப்படி உங்களை நம்பி உங்க பின்னாடி வர்றது?